அடுத்து இந்த காய் அறுத்துக்கலாம். நல்லா வெயில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், இதையும் பறிச்சிக்கலாம். பெரிய கத்திரிக்காய், இது ஒரே காயே 1/4 கிலோ இருக்கும். இதையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய காய். இது ஒரு செடியிலேயே இது ஒரு 2 பிஞ்சு, இது ஒரு பூ. இது பாருங்க, இது ஒரு காய். இது பெரிய காய் ஒன்று இருக்குது பாருங்கள். இதையும் பறிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதல் இருக்குது. கொஞ்சம் மருந்து போடாமல் விட்டேன். மருந்துன்னா இந்த ஆர்கானிக் உரங்கள் எல்லாம் தெளிக்காமல் விட்டேன். எப்படி பூச்சி வெள்ளைப்பூச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இதை உடனே நான் கவனிக்கணும். கவனிச்சாதான் இந்த வெள்ளைப்பூச்சி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐயோ, நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு இந்த நீம் ஆயில் தெளிக்கலாம். ப்ளஸ் இந்த இந்த புளிச்ச மோர், தயிர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளிக்கலாம். இவ்வளோ இருக்குது. இதை முதல்ல பார்க்கணும், இல்லைன்னா எல்லா செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறமா கஷ்டம். இதை பாருங்கள், எவ்வளோ பூ வெவ்வேறு செடியை நான் ஒரு நாளைக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் இருக்குது, ஆனால் 1-2 தான் இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், பெரிய கத்திரிக்காய். இதிலெல்லாம் நோய் இல்லை, லைட்டாக வந்துன்னு இருக்குது. முதல்ல பார்க்கணும். இதுக்கு இந்த மாதிரி இருந்தாவே நோய் தாக்குதல். அதனால் நீங்கள் அதுக்கு மருந்து உடனே பண்ணிடணும். இதில் கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில். ஆனால் கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணிடணும். தண்ணி ஊற்றல காலையிலேருந்து. இன்னும் கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் மேலே இது வரைக்கும் வந்திருக்கு. மீதி எல்லாம் பிஞ்சாக இருக்குது. கீழே அறுவடை கத்திரிக்காய் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி அறுவடை பண்ணலாம். தக்காளி அறுவடை தக்காளி வந்துட்டு பாருங்க. இது முடிஞ்சதே, இது சீசன் முடிஞ்சதே. இதை பிடுங்கி போட்டுட்டு ஆல்ரெடி ஒரு செடி வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் இப்போது ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம ஒரு செடி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம காய் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் காய் வாட்டாவே பறிச்சிக்கலாம். அடுத்து வாரம் தான் இதோட அறுவடை வீடியோ போடுவேன். அதனால் இது காய் வெட்டாக இருந்தாலும் பறிச்சிக்கலாம். அதுக்குள்ளே குரங்கு நான் சாப்பிட்ரு போகுதுன்ட்டு இதை பறிச்சிடுவேன். தக்காளி இவ்வளோ தக்காளி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கு வெங்காயம் அறுவடை பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் தேவைப்படல, நம்ம பெருசாக வரும். நமக்கு தேவைக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் வெங்காயத்தாள். இந்த வெங்காயத்தாள் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது மறுபடியும் நம்ம இன்னும் அங்கேயும் ஒரு இடத்துல இருக்குது, சேர்த்து அப்புறமா பண்ணிக்கலாம். இது ஒரு கட்டு வாங்கணுன்னாவே இப்போ 20 ரூபா சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டால் 20 ரூபா. இந்த நீட்டு பச்சை மிளகாவை அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இது விதைக்கு தான் நான் விட போகிறேன். இந்த மாதிரி விதை கிடைக்கிறதே பெரிய விஷயம். சூப்பராக இருக்குது. இது பெருசாக குட்டி செடி தான். இது ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுக்கிறேன். எவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு, எவ்வளோ காய் பாருங்கள். நாங்கள் பறித்து ஏற்கனவே வச்சிட்டோம்.
இப்போது வந்து ஒரு 2 காய் தான் அறுத்தேன். இது வந்து விதைக்கு, இது ஒன்றா சாம்பாருக்கு போட்டுக்கலாம். செடியில் வந்து அறுக்க பழுத்துனே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பழுத்துச்சு. இதை போட்டுக்கலாம். நமக்கு தேவையான பச்சை மிளகாய் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பழுத்துருக்கு. மொத்தம் நல்லா காய் காய்ச்சிச்சுன்னா நம்ம குழம்புக்கு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நம்மக்கிட்டே இருக்கிறதே சரியாக போயிடும். காக்கிட்டோம் நல்லா. இவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குது. இந்த சாம்பலில் தெளிச்சேன்ல, அது ஒரு மாதிரி தண்ணி ஊற்ற அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் இது போதும். இன்னும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் நமக்கு இவ்வளோ தேவை போதும். செடியிலையும் இருக்குது கொஞ்சம் அடிச்சிக்கலாம். இது நோய் வந்து சரியாக வராது போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதுக்கு கொஞ்சம் தெளிஞ்சு இதோ பாருங்கள் பூ வச்சிட்ருக்கு. இப்போ தான் இந்த காய் வச்சுருக்கு. பச்சை மிளகாய் இவ்வளோ தெரிச்சிருக்கு. இந்த பச்சை மிளகாவும் அறுத்துக்கலாமா? சரி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்பப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பழுத்த மிளகாயை மட்டும் நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு வாட்டர் டேப்பில் தான் வச்சுருக்கேன் நான். பாருங்கள் இதெல்லாம் சின்ன இதுவெல்லாம் வச்சுருக்கேன். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் இல்லைன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட். வெண்டைக்காய் பாருங்கள். இப்போது இந்த கீரைகளை அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்டுக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, குப்பைக்கீரை, தண்டுக்கீரை, குப்பைக்கீரை, எல்லா கீரையும் சேர்த்து. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரைன்னாவே அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இவ்வளோ கீரை வந்திருக்கு. இதையும் அறுவடை பண்ணிக்குவோம். சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை. மிளகா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குண்டு மிளகா காரமாக இருக்குது இல்லைங்களா? அந்த மிளகா இது. பாருங்கள் என்னோட தோட்டம் முழுசாக உங்களுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து அங்கங்கே வச்சிட்ருக்கேன். எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அவரைக்காய் அறுவடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நிறைய திரும்ப அடுத்த முறையே பிஞ்சு விட்ருக்கு. நம்ம தேவைக்கு மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். அறுவடை பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நடுவில் போட்டிருப்பேன் எல்லாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லா காயும் அறுவடை எப்படின்னு காட்டுவேன். புடலங்காய் ஒன்று இருக்குது, அறுத்துக்கலாம். முத்திடுது, அதனால் கட் பண்ணிடணும். ஒரு புடலங்காய் காய் அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. இந்த 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 ஒட்டடை பூச்சிங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன், அவரைக்காய் நிறைய வந்துனே இருக்குன்னு விட்டுட்டேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அன்றைக்கி தெளித்து 2ஆவது நாள் போயிடுச்சு, அது திரும்ப வந்துட்டு இருக்குது. நான் எடுத்துன்னு வந்து இப்போ முதல்ல சாம்பல் தெளிக்கிறேன், அப்போ தான் அது ஒழுங்காக போகும். சாம்பலும் தெளிக்கலாம், நீம் ஆயிலும் தெளிக்கலாம். இல்லைன்னா அந்த இலையை அறுத்துன்னு வந்து அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அடித்து அதை எடுத்துன்னு வந்து தெளிக்கலாம். கசப்புக்கு ஒரே ஒரு இது இல்லாமல் போயிடும். நான் உங்களுக்கு தெளித்து அது ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொத்தாக இருக்குது அவரைக்காய், அப்படியே பறிச்சுக்குவோம். இதுவே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் முத்தணும். இது இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொத்தாக இருக்குது. எல்லாம் சீசனெல்லாம் முடிஞ்சாலும் நிறைய அவரைக்காங்க வந்துட்டுருக்கு. இப்போ தான் பாருங்கள் பிஞ்சு, அது அங்கே பாருங்கள் எல்லாம் இப்போ இதுவாகிடுச்சு பாருங்கள். இப்போது இது பாருங்கள் அவரைக்காய். இவ்வளோ அவரைக்காய் சீசன் முடிஞ்சிச்சு, ஆனால் இருந்தாலும் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். போதும் ஃப்ரெண்ட், இவ்வளோ அவரைக்காய் இன்றைக்கி போதும். இன்னும் நிறைய இருக்குது, எல்லாம் இருக்குது பாருங்கள். அது அங்கே இருக்குது, அப்புறமா அறுத்துக்கலாம். அதை பூ அறுவடை பண்ணிக்கலாம். வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செய்யவே முடியல. நிறைய இருக்குது, அப்புறம் அறுக்கலாம். இன்னும் தேடி அறுத்தோம்னா எப்படின்னா ஒரு 2-3 கிலோ காய் கிடைக்கும். இந்த வெயிலுக்கு தேடவும் எடுத்து அறக்கவும் முடியாது, தேடவும் முடியாது. இவ்வளோ அவரைக்காய் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ அவரைக்காய்க்கு இருக்கும். இந்த கனகாமரம் மட்டும் எங்கள் மருமக அறுத்துக்குவாங்க. இது நான் அறுக்க முடியாது, எனக்கு டைம் இல்லை, முடியல, வெயில் தாங்கவே முடியல. ரோசஸ் எல்லாம் அறுத்துக்குவோம், பூ அறுவடை பண்ணிக்குவோம். என்னென்ன பூ இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இது வந்து எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொத்தாக இருக்குது. பஞ்சாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். நம்ம கிளைமேட்டுக்கு இவ்வளோ பூவெல்லாம் வர்றது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். இந்த ஒரு செடி பூ இவ்வளோ வந்துடுச்சு பாருங்க. சூப்பர் அழகு ரோஸ். இதையும் கட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும்.
கஸ்தூரி சம்மந்தி அழகு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதையும் கட் பண்ணிக்குவோம். வேர் வந்துடுச்சு, எல்லாம் இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி பதியம் போட்டு எடுத்து வச்சேன் இல்லையா, அதை தழைச்சி இப்போ இவ்வளோ பெரிய செடி ஆகி இதில் கொத்து ஆத்திரமாக ஆரம்பிக்கிறது பாருங்கள். 7 days ரோஸு உங்களுக்கு போட்டேனே, அதுதான் இது வீடியோ போட்டேன் பாருங்கள் முன்னாடி. நிறைய அந்த செடி தான், ஒன்றே ஒரு சும்மா கிளை தான் வந்தது. இதுக்கு இவ்வளோ பூ வந்திருக்கு அரும்பு. இப்போ தான் ஒரு பூ திருப்பியும் அறுக்குறேன். இதுலேருந்தும் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 3வது முறை அறுவடை. இது அப்போவும் எவ்வளோ தழைச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். வெயிலில் வீடியோ வருதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் கட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு தெரியல, இந்த வெயிலுக்கு உடம்பை தாங்க முடியாமல் இருக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸான சப்ஜெக்ட் தான் எல்லாமே நான் போடுறதெல்லாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் நான், இது மாதிரி நட்டு. எங்கள் அண்ணா வந்தார், எங்கள் அண்ணாவே சொல்கிறாரு, சரி காயே வாங்க மாட்டேங்க போல இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னோடய மாடி தோட்டத்தை பார்த்துட்டு. இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கட் பண்ணிக்கினேன். குட்டி இறக்கி இங்கெல்லாம் வச்சேன், இங்கெல்லாமும் பூத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதிலே இந்த செடியும் வச்சுருக்கேன், தக்காளி செடியும் இதிலேருந்து வந்தது தான். கத்திரி செடியும் வச்சுருக்கேன். இது பாருங்கள், மிளகா செடியும் இருக்குது, புதினாவும் இருக்குது, சிவப்பு கலர் பொன்னாங்கண்ணியும் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை அறுவடை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கீழே கத்திரிக்காய் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் நல்லா கொழுத்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்துட்டுருக்குதோ. அதான் அந்த வேர் மாதிரி வருது, அது என்னான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காக அந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் நான். அது எதுக்கு வந்திருக்குன்னு தெரில. நான் புதுசாக அந்த செடி வச்சுருக்கேன், அதனால் அதை பற்றி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மறுபடியும் ஒரு துளிர் மேலே ஒரு கனவு போகிறதுக்கு போது பாருங்கள். இது பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. கீரை அறுவடை முடித்து போன வாரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டேன். இந்த வெயிலுக்கு அந்த அளவுக்கு இதுவாகல, ஒரு நல்லா சுருண்டு போச்சு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வரும், கம்பல்சரி கண்டிப்பாக நல்லா வரும். இது பாருங்கள், சுரக்காய் பிஞ்சி நல்லா வந்துட்டுருக்கு. இந்த காயை எடுத்து அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கீழே காய்ச்சிருக்கேன். அப்பா உயிர்ந்தே போயிடுச்சு கிலோ. ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டுமே எல்லாம் இதை வீடியோ எடுத்துக்கின்னு எல்லாம் இது பண்ணணும். நான் அறக்க போய் இந்த செடி கீழே விழுந்துச்சு. இந்த கீழே விழுந்துச்சு. இது காய் கீழே வந்துடுச்சு. இந்த 2 காயும் இதை கட் பண்ணிக்கலாம். உள்ளே அப்படியே டச் பண்ணாவே குத்துது. மட்டும் ஒரு 3/4 கிலோ காய் ஆகும். இன்றைக்கி டோட்டலாக 2 கிலோ காய் காய்ச்சி கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட். நான் எதுக்கு கடைக்கு போய் வாங்கினோம், இவ்வளோ காய் இருக்குது. ஆமாடி, 1 கிலோ காய் இருக்குது. ஒரு ரோஸ் பூத்துருக்கு. இவ்வளோ பூ இருக்குங்க. எல்லாம் பறிச்சிக்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ அறுவடைகள், 6 அறுவடைகள். அவரைக்காய் இன்னும் இருக்குது. கத்திரிக்காய் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, ஒரு திட்டமாக விட்டுட்டு வந்துட்டேன். அவரைக்காய், கத்திரிக்காய் ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். 2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். ஒரு 3/4 கிலோ தக்காளி, 1 கிலோ அவரைக்காய் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது பாருங்க. எப்படி இது பாருங்க, அரைக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரையும் கலந்தது இது. இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. பச்சை மிளகா பாருங்கள், பச்சை மிளகா, பழுத்த மிளகா இன்றைக்கி அறுவடை. இந்த வாரத்துக்கு தேவை போதும், இதுவே மீதி விட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கள், வெங்காயம், வெங்காயத்தால் அறுவடை. விட்டால் வெங்காயமாக, சின்ன வெங்காயமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம தேவைக்கு பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாம்பாருக்கெல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தான் போதும்ன்ட்டு திட்டமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் இருக்குது செம்பருத்தி பூ, கேரளா செம்பருத்தி பூ. இது வந்து பட்டன் ரோஸ், பட்டன் ரோஸு. இது வந்து கஸ்தூரி சாமந்தி, கலர் சாமந்தி. அழகு ரோஸ், பெரிய ரோஸ் ஒன்றே ஒன்று பூத்துது, எடுத்துன்னு வந்துட்டேன். இது வந்து 7 days ரோஸ் ஒன்றே ஒன்று பூத்துது. பன்னீர் ரோஸ் ஒன்றே ஒன்று கீழே வந்தது. இந்த கீரை, புடலங்காய், ஒரே ஒரு புடலங்காய். நம்மளோட அறுவடை இன்றைக்கி, என்னோடய அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நடுவில் கேட்டிருக்கேன் பாருங்கள், அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு எதுக்கு அந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் யாராவது சொல்லுங்கள், அதுக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காக அந்த கோடு கோடாக வருது, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். சொல்லுங்கள். அது செடி புதுசாக வச்சதுனால அதோட டீட்டெயில் எனக்கு புரியல. நீங்கள் இது மாதிரி எல்லா செடியும் வச்சு உங்கள் வீட்டில் சந்தோஷமாக எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் உரங்கள் போட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகள்லாம் போட்டு நம்ம செய்கிறோம். இது எந்த பிரச்சனையும் நமக்கு ஹெல்த்துக்கு தராது. நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. நான் போடுறதெல்லாம் மண் வளம் பெருகும், அதனால் மட்டும்தான் அவ்வளோ பூக்கள், காய் எல்லாமே கிடைக்கிறது எனக்கு. நீங்கள் அது மாதிரி போட்டு சந்தோஷமாக இருங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து என்னோடய வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுறேன், நான் என்னென்ன போடுறேன்னு தெரியும். எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.